ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு குட்டி மாரல் ஸ்டோரி பார்க்கலாம். இரண்டு மரங்களும் பறவையும். ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருந்தது. ஒரு நாள் ஒரு பறவை கூடு கட்டுவதற்காக மரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. அப்போது அங்கே ரெண்டு மரம் இருந்ததை பார்த்தது. அந்த பறவை போய் முதல் மரத்துக்கிட்ட, மரமே உன் கிளையில் இடம் தெரியா, நான் கூடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கு அந்த மரம், ஏன் கிளையில் நீ கூடு கட்டுறியா, அதெல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பறவைக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பக்கத்துலேயே இன்னொரு மரம் இருக்கிறத பார்த்தது. சரி, அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த பறவை அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு. மரமே நீயாவது உன் கிளையில் எனக்கு இடம் தெரியா, நான் கூடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அந்த மரமும் சரின்னு சொல்லி இடம் கொடுத்துச்சு. அந்த பறவையும் அந்த மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பலத்த காற்றோட மின்னலோட இடியோட மழை பெஞ்சது. அப்போ அந்த முதல் மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பறவை பார்த்து சிரிச்சது. எனக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னல, உன் மரம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு அந்த மரம் சொன்னிச்சு, என்னோட நிலமை அறிஞ்சுதான் நான் உனக்கு இடம் தரல. இடம் தந்திருந்தா நீயும் குருவி நேரம் கீழே விழுந்திருப்பீங்கள்ல, அதனால தான். உடனே அந்த பறவையும் தன்னோட தவறை உணர்ந்து அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா விஷயமும் நடக்கிறது நம்ம நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை முழுமையாக நம்ம தெரியாமையே யாரையும் தவறாக நினைக்கக்கூடாது. அந்த மரம் அந்த பறவையோட நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கு. அதனால் இந்த ரெண்டு கருத்தையும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.